இந்த அடையாளங்களை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஒன்று, எப்போ மரிக்கணும்னு தோணும். எப்போ என்ன தோணும்? மரிக்கணும். நான் கிடந்து என்ன சாதிச்சேன்? நான் இனி கிடந்து என்னத்துக்கு? பரலோகத்தின் தெய்வமே, நீ உயிரோட இருக்கணும்னு விரும்பும்போ நீ எதுக்கு சாவ விரும்பணும்? தப்புதான். சொல்லுங்க. நான் மெதுவா நான் என்ன நடந்தாலும் பிழைத்திருப்பேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க. மெதுவா பேசுங்க. பக்கத்தில் இருக்க ஆட்களும் கூட கேட்கப்படாது. பிரத்யேகமா சாத்தான் கேட்கப்படாது. மெதுவா சொல்லுங்க. நான் ஒரு தடவை கூட சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்த சாவு என்கிற எண்ணம் உன் வீட்டில் இருந்து இன்னைக்கு தொடச்செடுக்க போறாரு. உன் மனசுல இருந்து இன்னைக்கு தொடச்செடுக்க போறாரு. இனி அந்த எண்ணமே உனக்கு வராது. கர்த்தர் அந்த எண்ணத்தை எரிக்கிறார். கை தட்டி நான் ஒரு முகாமில் பிரசங்கம் பண்ண போகும்போது 40 நாள் ஜபத்தில் இருந்தேன். ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இந்த பாடியெல்லாம் 40 நாளும் தாங்கும். நான் என்ன சொன்னேன்? ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 40 நாள் ஜபம். ஆண்டவரே, சபைகள் உயிரடையணும். சின்ன சபையோ பெரிய சபையோ, சின்ன பாஸ்டரோ பெரிய பாஸ்டரோ, எல்லா தேவ மனிதர்களின் கையில எல்லா சபையிலையும் அற்புதம் நடக்கணும். அந்த டைம்ல நான் ஒரு முகாமில் பேசுறேன். பவாசானால எப்பவும் ஜபமும் சோத்திரமும், உடம்பு தூங்கிட்டு இருந்தாலும் உள்ள சோத்திரம் ஓடிட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா? நான் அந்த கேம்பில் பேசிட்டு வெளியே வந்தேன். அந்த ஒரு அந்த 2வது மாடி